எனக்கு வேற ரொம்ப பசிக்குது வேற. ஆயிடுச்சா? விசில் அடங்கிடுச்சு. வேற எப்படி உதிரியா பிரியாணியே தோத்துற மாட்டேங்குது. அல்ல அப்புறம் காயெல்லாம் உள்ள போட்டையா? இது புளிச்சாப்பாடுவா. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமாம், இது மாதிரி செஞ்சு நீங்களாம் சின்ன குழந்தைய இருக்கையில் எனக்கு ஃபேவரட். இதைத்தான் அடிக்கடி செஞ்சுருவேன். கெடவும் கெடாது, அடுத்த நாளும் சாப்பிட்டுக்கிறது. வந்து எப்படி செய்யறதுங்கிறத நான் எடுத்திருக்கிறேன். லாஸ்ட்ல அது ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் எடுக்கல, திடீர்னு ஞாபகம் தான் எடுத்தேன். இடையில இருந்து லாஸ்டா. இப்போ வந்து இந்த சாப்பாடு வந்து காயத்ரிக்கு பிடிக்கவே பிடிக்காது. இனிமே காயத்ரி வந்து இதே தான் சாப்பிடணும். அது என்னமோ இந்த சாப்பாடு பிடிக்கலிங்கிறப்ப எங்கள் இளவரசி ரொம்ப பிடிக்குதும்ப. இந்த மாதிரி அம்மா புளிச்சாத்துக்குள்ள துவரம்பருப்பு போட்டு செஞ்சால் அது ஒரு மாதிரி தனி டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குதுன்ட்டு அவன் செய்ய சொல்லுவேன். அடிக்கடி செய்ய சொல்லுவேன். முந்தி அவனும் இப்போ மறந்தே போயிட்டானாட்டிருக்குது பாவம். காயத்ரிக்கு பிடிக்காத சாப்பாடு. ஆனால் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சூடா. ஆனால் காயத்ரி ஃபர்ஸ்ட் நாள் சாப்பிடும் போது அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? தண்ணி நாங்கள் வந்து பெரிய குக்கர்ல வச்சிட்டோம். களியாட்டம் இருந்திருக்கு. களியாட்டையும் போச்சு. அந்த புளியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய புளிங்கனால நல்லா கருப்பாட்டு இருந்துச்சா சாப்பாடு. அங்க இருங்க போட்டு தரேன். அதனால கொஞ்சம் டேஸ்ட்டும் எனக்கே அந்த அன்னைக்கு பிடிக்கல. கொஞ்ச நேரம் இருங்க. சரி இருடா, நாங்க அம்மா போட்டு ஆற வைக்கட்டும். புளிக்குது. இந்த புளி சாப்பாட்டு செய்து கேட்குது. அதுக்கு தெரியாது, அது அரிசி பருப்புன்னு நினச்சிருக்கும் போல இருக்குது. கொஞ்சமாக லைட்டாக அப்படியே ஊற்றிடு. எதுக்கு அப்போ தான் அது சாப்பிட்டு. எந்த சாப்பாட்டுக்கும் ஊற்றி நிற்குது, அது எப்படி தான் எனக்கே தெரியல. அதனால வந்து அந்த அன்னைக்கு எங்களுக்கே பிடிக்கல. அதனால காயத்ரி வந்து குத்த சொல்ல முடியாது. இப்படி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையாலுமே நல்லா இருக்குதுன்னு சொல்லுவா. அப்படி ஆமாம், நல்லா இல்லை. நீங்கள் செஞ்சு பாருங்க நண்பர்களே, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாப்பாலாம் சின்ன குழந்தைய இருக்கையில் அடிக்கடி இதைத்தான் வந்து துவரம்பருப்பு போட்டு அரிசி பருப்பு மாதிரி புளி நிறைய கரைச்சி ஊற்றி அளவாக செஞ்சுருவேன். எப்போவுமே செஞ்சுருவேன். அடுத்த நாளும் அப்படியே இருக்குது. குழந்தைகள் சாப்பிட வச்சுருவேன். இதுக்கு வந்து புளி அளவாக ஊற்றணும். ரொம்ப புளிச்ச மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்காது, கம்மியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. கரெக்டான இதில் இருக்குது. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. வெள்ளாங்காய் பூண்டும் கூட கட் பண்ணி சின்னதாக போட்டிங்கனாலும் அதில் கூட டேஸ்ட்டாக இருக்குது. வீடியோ எடுத்துருக்கிறேன், அதில் நான் சொல்லியிருக்கிறேன். கட் பண்ணி போட சொன்னியா? சரி. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நாளைக்கு நான் டீட்டெயிலாக வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் எடுத்து போடுறேன். இன்னைக்கு வந்து இதுதான் எங்கள் வீட்டில் நைட்டு ஸ்பெஷல். ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இது. வேணாம் உண்மையாலுமே பயங்கர பசியில் இருக்கிறேன். ஏன்னா வந்து நான் மதியம் சாப்பிடவே இல்லைங்க. ஸ்கூலில் எழுதிட்டு மணி 2:30 ஆயிடுச்சு. அப்புறம் இன்னும் இதுக்கு மேலே சாப்பிட முடியாதுன்ட்டு கம்முன்னு வந்துட்டேன். அதுவும் இல்லாத அது ஏதோ ஒரு குழம்பு கொண்டு போனால் தான் பாப்பா சொன்ன மாதிரி சாப்பிட முடியும் போல் இருக்குது. எனக்கு வர அது என்னமோ ஒரே சாப்பாடு ஒருத்தர் தப்பா புரிஞ்சுட்டு குழந்தைங்கனாலே சாப்பிட முடியல. அப்ப நீங்க எப்படி உங்களாலே சாப்பிட முடியலன்னா குழந்தைங்க எப்படி சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி கேட்டு. ஐயோ, குழந்தையும் நல்லா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு சப்பையா இருக்கணும், அவங்களுக்கு பிடிக்கும். அவங்க மாதிரி நல்லா வந்திருக்கு. ஆமா, அதனால நம்மளுக்கு அது பிடிக்காதுல்ல. ஏன்னா ரெகுலரா அதையவே சாப்பிட்டு இருக்கிறதுனால சாப்பிடுவேன். ஆனா இருந்தாலும் இப்போ என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளா வயிறு வலிச்சதுல இருந்து எனக்கு அது பிடிக்கிறது இல்லை. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்க வீட்டுல ஸ்பெஷல் புளி சாப்பாடு. துவரம் பருப்பு போட்டு அரிசியும் பருப்பு மாதிரியே செய்யணும் அந்த மெத்தடு. லைட்டா வீடியோ இடையில இருந்து எடுத்தா நான் அதுல சொல்லியிருக்கிறேன். லாஸ்ட்ல அட்டாச் பண்றேன், பாருங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. யாராவது இதுக்கு முன்னாடி செஞ்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க சாப்பிடலாம் சூடா. உங்க வீட்டுல எல்லாம் என்ன சாப்பாடுன்னு சொல்லிருங்க. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். பாய். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து புளி சாப்பாடு செஞ்சிட்ருக்கேன். புளி சாப்பாடுன்னு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு செஞ்சு கிளறதில்ல. இது வந்து அரிசி பருப்பு மாதிரி செய்கிறது. இதுக்கு வந்து தேவையானது வந்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, பூண்டு வந்து ஒரு 4-5 பல் பூண்டு. பெருசாக இருந்தால் 4-5, சின்னதாக இருந்தால் ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டால் தான் நல்லா மணமாக இருக்கும். அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் போட்டால் நல்லா இருக்காது. காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி கருவேப்பிலை, உப்பு, மஞ்சள் தூள், இவ்வளோ தான் தேவையானது. புளி வந்து நம்ம ஊற வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நிறைய சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கு. எண்ணெய் ஊற்றிட்டு எப்பவும் போல் கடுகு, உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிட்டு, வதங்கினதுக்கப்புறம் புளிக்கரைசலை வந்து கரைச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் வந்து தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி வந்து நம்ம கழிஞ்சு போட்டுக்கலாம். அரிசிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு போட்டு ஊற வச்சுருக்கிறேன். இதே மாதிரி ஊற வச்சு போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பருப்பு போடுறேன்னா போடலாம், இல்லைனா விட்டுலாம். ஆனால் பருப்பு போட்டால் தான் இதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசியும் பருப்பையும் நல்லா கழிஞ்சிட்டு நம்ம போட்டுட்டு, இதுலேயே வந்து ஒரு டம்ளர் அளவு தண்ணி இருக்கும். அதனால் ஒரு டம்ளர் அளவு தண்ணி வந்து குறைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா உதிரியாக நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப குழஞ்சி ஒரு மாதிரி புளி ஊற்றுறதுக்கு ரொம்ப குழஞ்சிரும்.
அதனால் தண்ணி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. எவ்வளோ புளிக்கரைசல் தண்ணி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த சாப்பாடு. நான் முதல்லேருந்தே வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து மறந்துட்டேன். அதனால தான் சரி இப்போவாது சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இன்னொரு டைம் வந்து டீட்டெயிலாக போடுறேன். இந்த சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ வந்து புளிக்கரைசல் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நான் அரிசியும் பருப்பையும் நல்லா கழிஞ்சு போட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா விசில் வச்சுருவேன். இப்போ பார்க்கலாம். அரிசி போட்டுட்டு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன்.